Next topic, account. Every transaction has two aspects and each aspect affects minimum one account. Transaction meaning an activity which involves transfer of money or money's worth, that is goods, services or ideas from one person to another. So transaction என்ன அப்படின்னா transfer of money or money's worth, ஒரு குட்ஸோ சர்வீசஸையோ பணத்துக்காகவோ இல்ல பணத்துக்கு பதிலாகவோ நம்ம ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு மாத்துறதா என்னன்னு சொல்றோம் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ல டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் டெபிட், அனதர் ஒன் இஸ் கிரெடிட். ஈச் ஆஸ்பெக்ட் அஃபெக்ட்ஸ் மினிமம் ஒன் அக்கௌண்ட். அந்த ஆஸ்பெக்டுமே ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணும். An account is the basic unit of identification in accounting. A ledger account is a summary of relevant transaction at one place relating to a particular head. Ledger account. நம்ம accounting cycle பார்த்தோம்னா first step transaction, next one journal, அதுக்கப்புறமா ledger. So அந்த ledger accountனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ledger account is a summary of relevant transaction at one place relating to a particular head. ஒரு transaction பத்தின full detailsையும் ஒரே இடத்துல particular headல எழுதுறதுக்கு பேர் தான் என்னது ledger account. Account is the systematic presentation of all material information regarding a particular person or particular item at one place under one head. ஸோ அக்கௌண்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப், சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷனா என்ன ப்ராப்பர் வேல நம்ம அதை ப்ரெசென்ட் பண்றோம் ஆஃப் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ். எது தொடர்பான மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர் பர்சன் இல்லைன்னா பர்டிகுலர் ஐட்டம் தொடர்பான மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஹெட்டிங்ல ஒரே இடத்துல நம்ம எழுதுறது தான் என்னன்னு சொல்றோம் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். There are two approaches of recording transaction. First one, accounting equation approach. Another one, traditional approach. First one, accounting equation approach. Another one, traditional approach. Accounting equation approach. The relationship of assets with that of liabilities to outsiders and to owners in the equation form is known as accounting equation. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா the relationship of assets எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா with that of liabilities to outsiders and liabilities to owners in the equation form. equation formல நம்ம கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ற அக்கௌண்ட் தான் என்ன சொல்றோம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் assets equal to capital plus liabilities. So இந்த equation form தான் நம்ம என்னன்னு சொல்றோம் accounting equation. Assets equal to capital plus liabilities. The capital can also be called as owner's equity. Owner கொடுக்கிற amount தான் நம்ம என்னன்னு சொல்றோம் capital. And liabilities என்றது outsiders equity. Okay. liabilities என்ன outsiders equity. liabilities நமக்கு யார் தராங்க outsiders தான் நமக்கு தராங்க இல்லையா. கேபிட்டல்ன்றது ஓனர் தரனால அதை ஓனர்ஸ் ஈக்விட்டின்னு சொல்றோம். பட் liabilities outsiders கிட்ட இருந்து நம்ம வாங்குற கடன் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்றோம் outsiders equity. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ன்றது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இருக்குது. இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இருக்குது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் எப்பவுமே டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார்மட் அப்படின்னு சொல்றோம். இது டூவல் ஆஸ்பெக்ட பேஸா வச்சுதான் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே. ஸோ இதுல எப்ப சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ரெவன்யூனா என்ன வருமானம், எக்ஸ்பென்சஸ்னா செலவுகள். இந்த ரெண்டுமே கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணும். ஏன் கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப ஓனர் கொடுக்கிற அமௌண்டோட பேர் தான் என்னது கேபிட்டல்.
ஸோ அவர் எவ்வளோ பணம் கொடுக்குறாரோ அதை வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அப்போ பிஸ்னஸில் வர வருமானம் வரும்போது, வருமானம்னா என்ன, ரெவன்யூ வரும்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நம்ம ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே எதை அஃபெக்ட் பண்ணும், கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணும். ரெவன்யூ வரும்போது கேபிட்டலோட வேல்யூ இன்க்ரீஸ்ட் ஆகும், அதே எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது செலவு குறையுது. ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸ்பேண்டட் ஈக்குவேஷனாக நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, assets equal to liabilities plus capital plus revenues. ரெவன்யூ வருமானம் வரும்போது நமக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிளஸ் பண்றோம். அப்ப எப்ப கேபிட்டலோட வேல்யூ அமௌண்ட் கம்மியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ்பென்சஸ். அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் அப்படியே நம்ம என்டர் பண்ணிடுறோம். கேபிட்டலோட வேல்யூ ரெவன்யூ வரும்போது கேபிட்டலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்சஸ் வர்றப்ப அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அசெட்ஸ் ஈக்குவல் டு liabilities plus capital plus revenue minus expenses. So இந்த accounting equation approachல நம்ம accounts வந்து 5 categoriesல classify பண்றோம். First one asset account, number 2 liabilities account, number 3 capital account, number 4 revenue account, number 5 expenses account. Okay, accounts are classified under 5 categories. First one asset account, liabilities account, capital account, revenue account and expenses account. First one asset account. Any physical thing or right owned that has a monetary value is called asset. எந்த ஒரு physical thing இல்லனா right owned has monetary value அதோட பண மதிப்போட இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம், asset. The assets are grouped and shown separately. Example, land and buildings account, plant and machinery account. Next one, liabilities account. Financial obligations of the enterprise towards outsiders are shown under the separate head as liabilities. நம்ம கம்பெனி வந்து அவுட்சைடர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தின டீடைல்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், liabilities. தமிழ்ல வந்து பொறுப்புகள் அப்படிம்பாங்க. Example, creditors account, expenses outstanding account. Creditors அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கடன் கொடுத்தவங்கள தான், சப்ளையர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், creditors. Expenses outstandingனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நமக்காக ஒருத்தவங்க வேலையை செஞ்சுட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கல அப்படின்றப்ப கொடுபட வேண்டிய செலவுகள், அதுதான் என்னன்னு சொல்றோம், expenses outstanding account. Next one, capital account. Financial obligations of a business enterprise towards its owners. Liabilities account என்னன்னு பார்த்தோம், obligations of the enterprise towards outsiders. Outsidersக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நம்ம என்னன்னா liabilities. But financial obligations of a business enterprise towards its ownersக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், capital. Are grouped under this category. For example, capital contributed by owner. Next one, revenue account. Accounts relating to revenues of an enterprise are grouped under this category. நமக்கு தொழில் பிசினஸ் பண்றதுல வர வருமானத்தை வந்து ரெவன்யூ அக்கௌண்ட்னு சொல்லிப்போம். எக்ஸாம்பிள், ரெவன்யூஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு. நம்ம பிசினஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்கை சேல்ஸ் பண்றப்ப வர பணம் வந்து ரெவன்யூ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்ட் ரிசீவ் பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அதுவும் இன்கம் இல்லையா, சோ அதையும் நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பென்சஸ். Expenses incurred and losses suffered for earning revenue and are grouped under this category. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பண்ற செலவுகளை வந்து எந்த அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறோம், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், சாலரிஸ் பெய்டு. எதுக்காக குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், அந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி
அது மூலமா அதை ரீசேல் பண்றது மூலமா நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் இல்லையா, அதனால இது வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம சேலரிஸ் கொடுக்கறோம். இந்த டிரான்சாக்ஷனோட எஃபெக்ட் வந்து எய்தர் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன், ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் ஒரு 1000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் 1000 rupees இன்க்ரீஸ் ஆகலாம். இல்ல இந்த சேம் சைடு இந்த பக்கமே ஒரு அக்கௌண்ட்ல 500 இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பக்கம் 500 இன்க்ரீஸ் ஆகுது, அனதர் அக்கௌண்ட்ல 500 டிக்ரீஸ் ஆகலாம். பட் நமக்கு டோட்டல் வந்து ஈக்குவலா வரணும். ஓகே, இதுதான் வந்து அக்கௌண்ட் ஈக்குவேஷன் சம்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். Next one, recording of transaction as per accounting equation approach. Accounting equation approach மெத்தட்ல நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு தேவையான பணத்தை கொடுக்கறவர் வந்து யாரு? ஓனர். அந்த ஓனர் கொடுக்கற அமௌண்டோட பேர் வந்து கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன் நம்ம சம் ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அக்கௌண்டன்டோட வியூல தான் நம்ம இப்போ இந்த அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஓனரோட வியூல வந்து பார்க்க போறதுல. ஓகே, இப்போ நம்மலாம் ஒரு அக்கௌண்டன்ட். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல நம்ம சம்ஸ் எப்படி போடுறதுன்றதை இப்போ பார்க்க போறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் மெத்தட், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசெட். இப்ப கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது, அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், டிரான்சாக்ஷன் கமன்ஸ்ட் பிசினஸ் வித் கேஷ் ₹1 lakh. இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா, இதோட பேர் தான் என்னது? டிரான்சாக்ஷன். என்ன நடந்திருக்குது? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக 1 lakh கொடுக்கறாங்க. 1 lakh கொடுக்கறாங்க அப்படின்றப்ப யார் கொடுத்திருப்பாங்க? அந்த 1 lakh ஓனர் தான் கொடுத்திருப்பாரு இல்லையா. இப்போ ஓனர் கொடுக்கற அமௌண்டோட பேர் வந்து கேபிட்டல். So every transaction has two aspects சொல்லிருக்கு இல்லையா, ஒன்னு ரிசீவிங், அனதர் ஒன் கிவிங். அப்ப கமன்ஸ்ட்னா ஸ்டார்டிங், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு ரூபாய் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? 1 lakh. இப்ப இந்த டிரான்சாக்ஷனை நம்ம யாரோட வியூல பார்க்க போறோம்? அக்கௌண்டன்ட். இப்ப நான் தான் ஒரு அக்கௌண்டன்ட்ன்றப்ப இப்ப இந்த டிரான்சாக்ஷனை நான் எப்படி மீன் பண்ணிக்கிறேன்? எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஓனர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா. இப்போ வாட் கம்ஸ் இன், நமக்கு வந்து கேஷ் 1 lakh கிடைச்சிருக்குது. சோ கேஷ், இந்த 1 lakhன்றது வந்து கேஷ், கேஷ் கம்ஸ் இன். இப்ப இந்த கேஷ்ன்றத நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, இந்த கேஷ்ன்றது வந்து அசெட். கேஷ் வந்து என்ன? அசெட். இப்ப இவங்க கிட்ட இருந்து 1 lakh இந்த ஓனர் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லையா, இந்த 1 lakh நம்ம கேஷா எடுத்துக்கிறோம், நமக்கு பணம் கிடைச்சிருக்குது. அந்த கேஷோட நேம் என்ன? அசெட். இப்ப அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இது வந்து இன்னொரு மெத்தட்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இன்க்ரீஸ்ட் இன் அசெட். ஒரு டிரான்சாக்ஷன்ல 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த 1 lakh யார் கொடுத்தாங்க? ஓனர் ஆஃப் த பிசினஸ், ப்ரொப்ரைட்டர் இல்லையா. அப்ப இந்த கேபிட்டல் ப்ரொவைடட் பை த ஓனர் அப்படின்னா அந்த அமௌண்டோட பேரை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்? கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் கம்ஸ் இன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கேபிட்டல் provided by the owner. So transaction commenced business with cash 1 lakh. The 1 lakh என்றது cash comes in, cash என்றது asset, so increase in asset. Next இந்த capital, இந்த cash வந்து யார் கொடுத்தாங்க? ஓனர். ஓனர் கொடுக்கறதுனால capital provided by the owner. So இதை என்ன எழுதிக்கிறோம்? இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். ஸோ நமக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன? அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். இப்போ அசெட் 1 lakh இருக்குது, கேபிட்டலையும் நம்ம 1 lakh எடுத்துக்கிறோம். அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். நம்ம கேஷ் நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 1 lakh. கேபிட்டலும் எவ்வளவு இருக்குது? சேம்
1 lakh. So accounting equation ரெண்டு பக்கமே equal ஆயிடுச்சா? இதுதான் அதோட meaning. So the transaction ஓட answer assets equal to capital. So the assets ஓட name இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த sumல? Cash. Okay. So 1 lakhs. The 1 lakh increase ஆயிருக்குதுனால plus 1 lakh equal to plus 1 lakh. Capital also 1 lakh. So accounting equation equal இருக்குது, tally ஆயிடுச்சு. So first method name increase in capital and increase in asset. ரெண்டுமே increase ஆயிருந்தது both side. Next one B decrease in liability and decrease in asset. Liability ஓட value decrease ஆகுது, asset ஓட value decrease ஆகுது. So இதுக்கு என்ன transaction கொடுக்குறாங்க அப்படின்னா paid creditors rupees 10,000. Paid creditors rupees 10,000. Creditors na யாரு? நம்மளோட suppliers. Suppliers, outsiders. நம்ம யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அவங்களதான் என்னன்னு சொல்றோம்? creditors. creditorsக்கு நம்ம 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஓகே, அப்ப 10,000 அப்படின்றது என்ன அப்படின்றப்ப இந்த 10,000 rupeesன்றது வந்து கேஷ். இந்த கேஷ் வந்து என்னது? அசெட். கிரெடிட்டர்ஸ் வந்து liabilities. ஓகே, கிரெடிட்டர்ஸ்ன்றது liabilities, கேஷ்ன்றது அசெட். இப்ப 10,000 வர்த்தபிள் கேஷ் வந்து நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்கிறோம். ஓகே, அப்போ கிரெடிட்டர்ஸ்க்கு நீ 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப நம்மளோட அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ டிக்ரீஸ் இன் அசெட். ஃபார்முலா என்ன? அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் liabilities. இப்போ இந்த சம்ல கேபிட்டல் இல்ல, சோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ அசெட்ஸ் நம்ம எவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்து குறையுது, வெளியே போகுது இல்ல, 10,000 ரூபாய் எடுத்து நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்கிறோம். சோ மைனஸ் 10,000 கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்கிறோம் அப்படின்றப்ப கிரெடிட்டர்ஸ் எந்த ஹெட்டிங்ல வராங்க? லைபிலிட்டிஸ்ல தான் கிரெடிட்டர்ஸ் வராங்க. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிருக்கிறோம்ன்றப்ப அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறப்ப நம்ம லைபிலிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நம்ம கொடுக்க வேண்டிய 1 lakh நான் கொடுக்க வேண்டிய இருக்குது, அதுல இப்ப ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? மீதி 90,000 தான் இருக்கும். சோ கிரெடிட்டர்ஸ்க்கு பே பண்றதுனால என்னோட லைபிலிட்டிஸ் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சோ மைனஸ் 10,000. அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு, லைபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசெட். Next third equation, decrease in one asset and increase in another asset. ரெண்டுமே asset side தான் இருக்குது. ஒரு asset decrease ஆகுது, இன்னொரு asset வந்து increase ஆகுது. இதுக்கு எக்ஸாம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. transaction bought furniture வாங்குறோம். costing rupees 5,000. furnitureோட வேல்யூ எவ்வளவு? 5,000 by paying cash. இமிடியேட்டா நம்ம பணம் பே பண்ணிடுறோம். சோ நம்ம வந்து 5,000 rupees கொடுத்து பர்னிச்சர்ஸ் வாங்குறோம். இப்போ பர்னிச்சர்ஸ் வாங்குறோம் அப்படின்றப்ப பர்னிச்சர் அசெட், கேஷும் நமக்கு வந்து 5,000 rupees கேஷ்ன்றது வந்து அதுவும் அசெட். பர்னிச்சர் வாங்குறோம் அப்படின்றப்ப the furniture comes in or goes out? comes in. so plus 5,000. பர்னிச்சர் நம்ம பிசினஸ் பண்றப்ப நம்ம கடைக்கு பர்னிச்சர் வாங்கிட்டு வரோம் அப்படின்றதுனால இது வந்து பிளஸ் 5,000. இந்த பர்னிச்சர் வாங்குறதுக்காக நம்ம எவ்வளவு அமௌண்ட் பே பண்றோம்? 5,000. சோ மணி கோஸ் அவுட். சோ இந்த அசெட் வந்து மைனஸ் 5,000. பர்னிச்சரும் அசெட் தான், கேஷும் அசெட் தான்.
ஆனா ஃபர்னிச்சர் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பிளஸ். அதே சமயம் நம்ம 5000 rupees கேஷ்ன்ற அசட்டையும் நம்ம வெளியே கொடுக்கறோம். அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு தான் அந்த ஃபர்னிச்சர் வாங்குறோன்றப்ப மணி கோஸ் அவுட். ஸோ மைனஸ் 5000. ஸோ டிக்ரீஸ் மைனஸ் வந்து டிக்ரீஸ் பிளஸ் வந்து இன்க்ரீஸ். டிக்ரீஸ் இன் ஒன் அசட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசட். ஸோ ஒரு பிளஸ் அண்ட் ஒரு மைனஸ் வரும்போது அசட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? அசட்ஸ் ஈக்குவல் டு liabilities plus capital. இப்ப asset sideலயே ஒரு plus 5000 and minus 5000. இங்க வந்து எந்த பேலன்ஸ் மேல. சோ இதோட ஆன்சர் என்ன? இங்கேயும் 0 இங்கேயும் 0 தான். சோ அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலா வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் fourth equation, decrease in one liability and increase in another liability. ஒரு liabilityயோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, another liabilityயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Transaction example, accepted a bill drawn by creditors for rupees 20,000. Creditorsனா யாரு? நமக்கு கடன் கொடுத்தவங்க. நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து 20,000 ரூபாய் கடன் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து அவங்க எழுதி கொடுக்கிற பில்ல வந்து சைன் பண்ணி கொடுக்கிறோம். அந்த சைன் பண்ணி கொடுக்கிற அந்த பில்லோட பேர் வந்து பில்ஸ் பேயபிள். சோ பில்ஸ் பேயபிள் வந்து liabilities. பில்ஸ் பேயபிள் liabilities, கிரெடிட்டர்ஸும் liabilities. So இந்த பில்ஸ் பேயபிள் எழுதி கொடுக்கறப்ப அந்த liability வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. So plus 20,000. So இந்த 20,000 அமௌண்ட் வந்து இந்த டேட்ல நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி சைன் பண்ணி கொடுக்கறப்ப அதுதான் என்னன்னு சொல்ற பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் இருக்கிறனால கிரெடிட்டர்ஸ்ன்ற liability வந்து டிக்ரீஸ் ஆயிடுது minus 20,000. So one liabilityயோட வேல்யூ இன்க்ரீஸ், another liabilityயோட வேல்யூ வந்து decreased. So equation assets equal to capital plus liabilities. Asset side no balance, capital no balance, liability side plus 20,000 and minus 20,000. So answer 0. 0 plus 0, 0. So எல்லா இடமே equal ஆயிடுச்சு. All are equal. Next equation method, transactions affecting more than 2 accounts. More than 2 accounts affect பண்ற transactions நம்ம எப்படி அக்கவுண்ட் ஈக்குவேஷன்ல எழுதுவோம்னு கேட்டிருக்காங்க. Transaction, listen the transaction. Goods costing rupees 30,000. நம்ம கிட்ட இருக்கிற குட்ஸோட வேல்யூ எவ்வளவு? 30,000. Sold for rupees 40,000. இந்த 30,000 worthable goods நம்ம வந்து எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றோம்? 40,000. இந்த 30,000ன்றது காஸ்ட் பிரைஸ். எந்த ஒரு பிசினஸ் பண்றவங்களுமே வாங்குற காஸ்ட் பிரைஸ்லயே எந்த ப்ராடக்ட்டையும் நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதோட கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வச்சு வித்தாதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ 30,000க்கு வாங்கின ப்ராடக்ட நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றோம்? 40,000. ஓகே, அப்ப 40,000 selling price 40,000, cost price 30,000. So difference என்ன? 10,000. இந்த 10,000ன்றது வந்து profit. அப்ப இந்த சம்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஈக்குவேஷன் மெத்தட்ஸ்ல 2 அக்கவுண்ட்ஸ் தான் பார்த்திருந்தோம் இல்லையா? இதுல வந்து மொத்தம் 3 அக்கவுண்ட்ஸ் இருக்கு. செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட். அப்ப இதுக்கு அக்கவுண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் liabilities. குட்ஸ்ன்றது அசெட், கேஷும் அசெட். ஓகே, சோ அசெட் வந்து ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவு இருக்குது?
30,000. இந்த 30,000 ஸ்டாக்க வந்து நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறோம்? 40,000. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சேல்ஸ் பண்றப்ப நமக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடும். நமக்கிட்ட இருந்து ஸ்டாக் வெளியே போயிடுது இல்லையா? ஸ்டாக் வெளியே போறது தான் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் 30,000. 30,000 ஒர்த்தபிள் ஸ்டாக்கை நம்ம சேல்ஸ் பண்றப்ப நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது? 40,000. மணி கம்ஸ் இன். ஸோ பிளஸ் 40,000. ஸோ இதுல வர ப்ராஃபிட்டை யார் வாங்கிப்பாங்க? ஓனர் தான் வாங்கிப்பாரு இல்லையா? ஓனரோட அக்கௌண்ட் என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல பிளஸ் 10,000. So 40,000 minus 30,000, 10,000. 10,000 equal to 10,000. So account equation tally ஆயிடுச்சு. Illustration 1. Complete the missing items. Formula, account equation formula, assets equal to liabilities plus capital or capital plus liabilities எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்போ இந்த சம் எப்படி போடுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கும், அசெட் ஆர் லைபிலிட்டிஸ் ஆர் கேபிட்டல். அதை வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ அசெட்டோட டோட்டல் 30,000 ஈக்குவல் டு 20,000 பிளஸ் டேஷ். அக்கௌண்ட் ஈக்குவேஷன் ரூல்ஸ் என்ன? போத் சைடு ரெண்டு பக்கமுமே ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த 20,000ஓட எந்த அமௌண்ட் சேர்த்தா 30,000 வரும்ன்றாங்க. சோ 30,000 minus 20,000, so 10,000. Answer 10,000. So the sum short எப்படி போடுறோம் அப்படின்னா, asset side missing information இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு அமௌண்டையும் liabilities plus capital ஆட் பண்ணி இங்க போட்டுடுவோம். இல்ல இந்த பக்கம் மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் மிஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா அசெட்டையும் லைபிலிட்டிஸ் ஆர் அசெட் அண்ட் கேபிட்டல் அதை வந்து மைனஸ் பண்ணி இங்க போடணும். ஓகே, அசெட் சைடு மிஸ்ஸிங்னா மட்டும் ரெண்டு ஐட்டம்ஸையும் பிளஸ் பண்ணி இதுல போட்டுடணும். அதே லைபிலிட்டி சைட்ல ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அசெட்ல இருந்து அதர் இன்னொரு ஐட்டம் வந்து மைனஸ் பண்ணி இங்க போடணும். இந்த சம்மோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். லைபிலிட்டி ஆர் கேபிட்டல்ல ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் ஆகி இருந்தது அப்படின்னா, இப்ப இந்த சம்ல அசெட் 30,000, லைபிலிட்டிஸ் 20,000, கேபிட்டல் மிஸ்ஸிங். சோ இந்த லைபிலிட்டிஸையும் அசெட்டையும் மைனஸ் பண்ணி இங்க என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் அசெட் 60,000, லைபிலிட்டிஸ் 25,000. சோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன அமௌண்ட் வரும்? 35,000. இப்ப இதுல வந்து அசெட் தான் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நாங்க போடலாம். 25,000 பிளஸ் 30,000, 55,000. நெக்ஸ்ட் ஒன் அசெட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் 10,000 பிளஸ் 80,000, 90,000. So accounting equation rules ரெண்டு சைடும் சேம் டோட்டல் இருக்கணும். இங்கேயும் 90,000, இங்கேயும் 90,000. நெக்ஸ்ட் ஒன் அசெட் வேல்யூ 25,000, liability missing, capital 15. So அந்த 25,000 அந்த 15,000 மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 10,000. 10,000 plus 15,000, 25,000. Next one asset 40,000, liability missing, capital 30. So 40,000 minus 30,000, 10,000. 10,000 plus 30,000, 40,000. That's all. Sum number 1. Complete the accounting equation. Assets equal to capital plus liabilities. First one 1 lakh, capital 80,000. So liabilities answer asset minus capital 20,000. Next one assets 2 lakhs, capital question mark, liabilities 40,000. So 2 lakh minus 40,000, 1 lakh 60,000. Third one, assets for the missing information, capital plus liabilities. So capital ayum liabilities add panna vara 2 lakh 40,000 இங்க enter பண்ணிரோம். Thank you students.